பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியது. அப்பையிலேருந்தே துருவ் வந்து இந்த படத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து பயிற்சியிலே இருக்கார். எப்போ வருவார் இயக்குனர், எப்போ இதை ஆரம்பிப்பார் தெரியாது. ஏன்னா மாமன்னன் டயத்துலேருந்து போயிட்டுருக்கு. மாமன்னன் முடிச்சு அவர் வந்து வாழை பண்ணிட்டு இருக்காரு. வாழை நேரத்துலேயே ஒரு பயிற்சியில் தான் இருக்காரு. ஓகே. தொடர்ந்து இந்த பசங்க எல்லாமே ஆடிஷனுக்கு அப்பப்போ வந்துட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க தொடர்ந்து இங்கே சென்னையிலையும் தொடர்ந்து கபடி விளையாண்டுட்டே இருக்காங்க. அங்கே போய் திருநெல்வேலியிலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் எந்த களத்தில் நடக்கணுமோ அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. டோட்டலாக ஒரு பையன் வந்து திருநெல்வேலி பையனா முழுசாக தன்னை ஒப்படைச்சு மாறுறாப்புல. நேற்று ஒரு பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொல்கிறாப்புல, திருநெல்வேலி நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படியா, என் வீட்டுக்கா அப்படிங்கிறாப்புல. ஸோ அப்படியே அவருக்குள்ளார வந்து அவ்வளோ நெருக்கமாயிடுச்சு துருவுக்கு. இன்னொன்று இயக்குனர் சரியாக வழி நடத்திடுவார். நீங்கள் கொஞ்சம் பெசகனாலும் அப்படி இப்படின்னு நிறைய தான் இந்த பையனுக்கு சின்ன பையனுக்குன்னு ஒரு துரு ஒன்று இருக்கும்ல, அது என்ன இருந்தாலும் இவர் இழுத்து பிடிச்சி என்ன வேணுங்கிறத வாங்காமல் விட மாட்டார்.